வணக்கம் நேயர்களே. 2026 வருடம், அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான மீனம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அனைவரும் வளமுடனும் நலமுடனும் எல்லா இன்பங்களையும் பெற்று முறையான வழியில் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க நேயர்களே. ஆன்மீகம், வாஸ்து, முகூர்த்தா, சித்த வைத்தியம் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியா பெற்று நீங்க பலனடையணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வருடத்துல ஜெய்மினி ஜோதிடத்தை முறையா, அதாவது கட்டப்பயாதி சூத்திரத்தோட எடுக்க இருக்கிறோம். அதை கற்றுக்கொள்ள விரும்புவவங்க தொடர்பு கொள்ளலாம். கீழே இருக்கிற இந்த எண்ணுக்கு, ஸ்க்ரோலிங் ஆகிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாங்க பலனுக்குள்ள போகலாம். மீனம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். சனி மீன ராசியில டிராவல் பண்ணிட்டு இருக்கார். 7.5 சனி அப்படின்னு நமக்கு ஒரு பயம் ஆள் மனசுல, அடி மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சனி ஜென்ம ராசி அப்படிங்கிற அந்த கட்டத்தை 12ஆம் இடம், முதல் இடம், அதாவது ஜென்ம ராசியில் இருக்கிற இடம் 2ஆம் இடம், இந்த 3 இடங்களை சனி அவர் டிரான்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோச்சாரத்துல கடந்து வர்றதான் நாம 7.5 சனி அப்படிங்கிறோம். பயப்பட வேண்டியதில்லை. 7.5 சனியை வெல்றதுக்கு சில உபாயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்துக்கும் பாதிக்காது. குறிப்பா நெருப்பு ராசியா இருக்கிறவங்களுக்கு அதனுடைய பாதிப்பு குறைவா தான் இருக்கும். இந்த ப்ளூ கலர் பிளானட்டரி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாட்டர்ன் பிளானட்டோட ரேஸ், நீல கதிர்கள் என்ன பண்ணும், அதாவது மந்தத்தன்மை ஏற்படுத்தும். ஏன்னா ஜோதிடத்துல சனிக்கு மந்தன்னு ஒரு பெயர் இருக்கு. அது ஒரு குறியீடா அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த பெயரை முடவன்னு ஒரு பெயர் இருக்கு. அதாவது அப்போ இதெல்லாம் அந்த ரேஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லோ பண்ணிடும். ஒரு ஸ்பீடை, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் என்ன பண்ணிடும், ஒரு வேகத்தை ஸ்லோ பண்ணிடும். ஸோ இதுதான் நமக்கு நடக்க போகுது. அப்போ என்ன ஆகும், எல்லாத்துலேயுமே ஒரு 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 மந்தத்தன்மை நகலும். அப்ப இதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அளவு சாப்பாடு. எப்பயுமே லைட்டா வயிற்றுல கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரி இருந்தா இந்த 7.5 சனி நடக்கும்போது அந்த ராசிக்காரவங்க ஈஸியா அதை வெல்ல முடியும். ஸோ அது ஒரு உபாயம். 2வது உபாயம், காலை எந்திரிச்சவனே குளிச்சிடணும். அதை டக்குன்னு ஒரு முடிவை எடுத்து டக்குன்னு பண்ணிடணும். அடுத்து வயசானவங்க உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம், அல்லது யங்ஸ்டரா இருந்தா நம்ம நார்மலா போயிட்டு நார்மலா பண்ண வேண்டிய நீங்க உடற்பயிற்சியை பண்ணிக்கலாம். அடுத்து 4வது உபாயம், வெற்றி, அதாவது எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய வேலைகளை ஒத்தி போடக்கூடாது. இது இந்த சேட்டர்ன் ரைஸை ஜெயிக்கிறதுக்கு ஒரு உபாயம். அடுத்து வெற்றிலையில 2 பாக்கு வச்சு தினந்தோறும் காலை வெறும் வயிற்றுல தினந்தோறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னும் உடம்புல அந்த அமிலத்தன்மை, காரத்தன்மை இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பை கொடுக்கும். கபம் சேர்ற மாதிரி உணவுகளை குறைச்சிட்டு எப்பயும் கொஞ்சம் அளவான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த சனி ரைஸ் பெருமளவு பாதிக்காது அப்படிங்கிறது தான் இதனுடைய தன்மை. பரிகாரம்லாம் நிறைய சொல்லுவாங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த மீனராசிக்காரங்க, இவங்க இந்த 7.5 சனி நடக்கிறவங்க நீச நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரு, அதாவது தாழ்ந்த நிலையில வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதாவது பிசிக்கல், அதாவது டெய்லி வேஜஸ்ல வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னன்னைக்கு அவங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். அன்னன்னைக்கு அப்பப்பைக்கு ரொம்ப சுயநலமா சிந்திப்பாங்க. அவங்களுடைய சேர்க்கை இந்த நேரத்தில் அவங்களுக்கு அதிகமாக வரும், அந்த தொடர்பு ஏற்படும். அந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்களுடைய சேர்க்கையை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டோம்னா பெரிய எந்த ஒரு சங்கடமும் வராது. வாங்க பலனுக்குள்ள போகலாம். மீனராசிக்கார நேயர்களே, வருமானம் குறைவுபடாது. 11ல் செவ்வாய் உச்சமடைய போறாரு. அவரு உள்ள என்ட்ரி ஆயிட்டாரு. அவரு 2ஆம் இடத்தை பார்க்கறனாலையும் 6ஆம் இடத்தை பார்க்கறனாலையும் 11ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் வருமானம் குறைவுபடாது. நிலம் சார்ந்த வகையில பலன் உண்டு. குடும்பத்துல அதாவது தந்தை சம்பந்தமான சொத்து ஏதாவது இருந்தா, மூத்த சகோதரர் கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டு இருந்தாருன்னா இந்த சமயத்துல நீங்க பேசுனீங்க வச்சு அப்படின்னீங்கன்னா அது நடைமுறைக்கு வரும். சகோதரர் வழி லாபம் உண்டு. அதாவது இந்த மாமியா, அதாவது இந்த மாமனாரு, இந்த மச்சான், இவங்களெல்லாம் இந்த மாசத்துல நாம கொஞ்சம் அதாவது மனைவி இவங்களெல்லாம் கொஞ்சம் கண்டிச்சுக்குவீங்க. எதுக்காக? உங்களுடைய சொந்த சகோதரர்கள் உங்க வீட்டுக்கு போகும்போது ஏற்படக்கூடிய சில மனஸ்தாபத்தினால அவங்க அதை
ஒரு 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 இடைஞ்சலாவோ அந்த மாதிரி வந்து ஒரு கருதுறதை நீங்க உணர்வீங்க. அப்படி உணர்ற பட்சத்துல வந்து நீங்க அதுக்காக வந்து குடும்பத்தார் மெயினா உங்களுடைய மனைவியை வந்து, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து கொஞ்சம் கடிஞ்சுக்குவீங்க. அதாவது உங்களுடைய சகோதரர் நலன் பொருட்டு அல்லது உங்களுடைய சகோதரருடைய உறவு பொருட்டு. அப்பா இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்பாட்ட வந்து வாக்குவாதத்தை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த சமயத்துல அந்த மாதிரி ஒரு ஏற்படுறதுக்கு இருக்கு. அவர் 40 வார்த்தை பேசினாருன்னா நீங்க 4 வார்த்தை மட்டும் பேசுங்க. அரசாங்கத்துக்கு ஏதாவது வரி பாக்கி வச்சிருந்தீங்கன்னா, வீட்டு வரி, சொத்து வரி, அந்த மாதிரி எந்த வரி வச்சிருந்தீங்கனாலும் சரி, இல்ல வங்கி கடன் சம்பந்தமா ஏதாவது ஹோம் லோன் அந்த மாதிரி எது வச்சிருந்தாலும் சரி, இல்ல இந்த செல்போன் வாங்கினது, லேப்டாப் வாங்கினது, வண்டி வாங்கினது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரி வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி வச்சிருந்தா அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. இல்லைன்னா அது சம்பந்தமான ஒரு திடீர் வரையும் ஏற்படும். இல்லை நாம வந்து சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். குறிப்பா எலக்ட்ரானிக் குட்ஸ், செல்போனு, லேப்டாப்பு, வாகனத்தையும் சேர்த்துக்கோங்க. இது சம்பந்தமா திடீர் வரையும் ஏற்படும். பழைய வாகனம் அல்லது பழைய ஏதோ ஒரு அந்த விஷயத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ நாம வந்து ஒரு நாள் ஒரு போய் ஏறி இறங்குற மாதிரி இந்த மாசத்துல வரும். குறிப்பா 16 தேதியில இருந்து 19 தேதிக்குள்ள, 9 தேதியில இருந்து 19 தேதிக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய அளவுல ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சில பேர்த்துக்கு இடமாற்றம் இந்த பிப்ரவரி முடிஞ்ச உடனே சில பேர்த்துக்கு வந்து இடமாற்றம் நடக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பெருசா வந்து சனியை கண்டு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சனியை வந்து விட குரு வந்து பலமா இருக்காரு. மீன ராசிக்காரர்களே, அதாவது உங்களுடைய ராசிநாதன் வந்து பலமா சுயசாரத்துல ஜூன் வரைக்குமே வந்து பலமா இருக்காரு. அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் என்ன பண்றாரு, நீசத்தை நோக்கி பயணிக்கிறாரு. இதை வந்து நாங்க வந்து அவரோகணம் அப்படிம்போம், அதாவது பலம் இழக்கக்கூடிய நிலை அப்படிம்போம். அதனால கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் 7.5 வருஷம் பாதிச்சிச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு ஒரு 5 வருஷம் தான் வந்து சனியோடைய பாதிப்பு இருக்கும். பெரிய லெவல்ல இருக்காது. அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 10ல் இருந்த தடை வந்து விலக போகுது, குருவுக்கு வந்து விலக போகுது. ஸோ அதனால வந்து கவலைப்படாதீங்க. விலகிருச்சு, மொத்தத்தில் சொல்லணும்னா விலகிருச்சு, கவலைப்பட வேண்டியதில்லை. சனியை விட குரு பலமா இருக்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை. மற்றபடி உங்களுடைய அன்றாட அளவுகளை செய்யுங்கள். நாங்கள் சொல்ற இந்த குழுவை நீங்க பயன்படுத்தி நன்மை அடையணும் அப்படிங்கிறத எங்களுடைய எண்ணம். மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி.